தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு சூட்சமமான ஒன்று இயங்கிட்டு இருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய செயல்கள் சில பேருக்கு வந்து வெற்றி தேடி தரும், சிலருக்கு வெற்றி தேடி தராது. ஆனால் அவங்களும் கடினமாக உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணம். அந்த எண்ணம் வந்து வலிமையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்து மனதோட ஒன்றுபடணும். மனம் சொல்கிறபடி அந்த எண்ணமானது செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மாபெரும் வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி. இதைத்தான் நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை வந்து சக்தி அப்படின்னு சொன்னாங்க. சக்தி. நம்முடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஜீவன், அதை வந்து சிவன் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய ஆத்ம சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா மனதினுடைய சக்தியோடு சேர்க்கிற போது அது மாபெரும் வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் சிவசக்தி வழிபாடாக நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அப்படி அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியினுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்த ஒருவரை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சிவபெருமானையே நடுங்க வைத்த சித்தர் நம்முடைய கரூர் தேவரை வந்து நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஞானம் பெற்றவர், பல நூல்களை எல்லாம் ஆராய்ந்து தேய்ந்து தெளிந்தவர். அவர் வந்து சிவபெருமானை வணங்கணும்ட்டு திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பரை தரிசனம் பண்ணுறதுக்காக வராரு. நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு 3 முறை கூப்பிடுறாரு. சிவபெருமான் காட்சி தரலை, தரிசனம் தரலை. கோபத்தில் என்ன சொல்கிறாரு, நெல்லையப்பர் இங்கே இல்லையப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் இல்லையப்பான்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய சக்தி பாருங்க. அந்த கோயிலே வந்து ஒரு பாலடைந்து போகிற சூழ்நிலைக்கு அது போகுது. அங்கங்கே செடி புதர்கள்லாம் முளைக்குது, எருக்கம்பூலாம் முளைக்குது. கோயிலுக்குள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு பல ஆண்டுகள் பழமையான ஒரு சிதலமடைந்த கோயில்ங்கிற அளவுக்கு அது மாறுது. அப்படின்னா அவருடைய வாக்குக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பாருங்க. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவர் எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அதை பார்த்து பயந்து போய் சிவபெருமானே நடுங்க வைத்தவர் இல்லையா. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மானூருக்கு பக்கத்தில் அவர் போயிட்டு இருக்கும்போது அவரை வழி மறித்து, நீங்கள் தயவு செய்து திரும்பி வரணும், நான் வந்து நைவேத்திய நேரத்தில் இருந்தேன், அதனால் என்னால் வாயை திறந்து பேச முடியல அந்த சூழ்நிலையில் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அதன் பிறகு அவர் மனம் திருந்தி சரி போட்டோம் அப்படின்னு சிவபெருமானே மன்னித்தருளுகிறார். அப்பா எவ்வளோ பெரிய சக்தி அவருக்கு இருக்கும் பாருங்க. அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் நெல்லையப்பர் கோயிலுக்கு வரணும், அங்கே கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்ப நெல்லையப்பர் கோயில் நோக்கி வரார். ஒவ்வொரு அடிக்கும் நான் ஒவ்வொரு தங்க காசு தரேன்னு சிவபெருமானே வேண்டுறாரு. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு நீங்கள் பாருங்க இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு அடியாக எடுத்து வர வர அந்த கோயில் பழைய நிலைமைக்கு வர வர அது மறுபடியும் சிறப்பு பெற்ற தலமாக அது வந்து மாறுது. அதன் பிறகு அங்கிருந்து குற்றாலத்துக்கு வந்து அகத்தியருடைய அருளை பெற்று அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து தஞ்சையில் ராஜராஜ சோழன் குடமுழுக்கு பண்ணுறாரு. அந்த ஆவுடை வந்து அதில் வந்து பிரதிஷ்டை ஆக மாட்டேங்குது அந்த பலிபீடத்தில் அப்படின்னு ஒன்னே தான் அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக கனக குளிகை மூலமாக இவருக்கு சொல்லப்பட்டு இவர் அங்கே போய் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அந்த பீடத்தில் வந்து அந்த லிங்கம் வந்து நிலையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி அவரிடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம புராணத்தில் படிக்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி, அந்த ஈர்ப்பு தத்துவங்கிறது என்னென்னா, எண்ணம் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்து மனதோடு ஒன்று வேண்டும். அதான் நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க, எது பண்ணாலும் மனசு படி செய்ப்பா அப்படிம்பாங்க. நீ மனசு வச்சா தான் அது, இல்லைன்னா இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மனம். இதைத்தான் சூட்சமமாக நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம புற உலகத்தை 2 கண்கள் மூலமாக பார்க்குற மாதிரி அக உலகத்துக்கு ஒரு கண் இருக்குது. அது கண் எங்கே இருக்குன்னா 2 புருவத்துக்கு மத்தியில் நெற்றி போட்டு பக்கத்தில் அந்த இடத்துல இருக்குது. அதைத்தான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஊரில் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, தினந்தோறும் திருநீர் வைங்க, குங்குமம் வைங்க. எப்படி சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண் என்பதல்ல, எல்லா மனிதர்களுக்குமே நெற்றிக்கண் உண்டு. ஆனால் அதை திறக்கக்கூடிய முயற்சியில் நாம் இறங்கணும் அப்படின்னா அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.